வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். ஏற்கனவே இந்தி கூட்டணியில் பல பிரச்சனைகள், பல சர்ச்சைகள் இருக்குது. இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்குமே ஒரு வேறு வாய்ப்பு இல்லை, வேறு சான்சஸ் இல்லை அப்படின்றதுனால நாம் பாஜகவை, மோதியை வீழ்த்தணும் அப்படின்னா நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். அது சின்ன கட்சியிலேருந்து காங்கிரஸ் வரைக்கும் எல்லா கட்சிகளுமே இந்த ஒரு விஷயத்தை நல்லாவே உணர்ந்துருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்குள்ள பல சண்டைகள், பல பிரச்சனைகள் வந்தாலும் நாமெல்லாம் ஒன்றாவே இருப்போம்ப்பா, வேறு நமக்கு ஆப்ஷனே இல்லை அப்படின்ற மாதிரி பல தருணங்களை, தட் இஸ் இந்த இந்திய அலையன்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பல சர்ச்சைகள், பல தருணங்களில் அவங்களுக்குள்ள பிரிவினை இருக்குது அப்படின்றத அவங்களே உணர்த்திருந்தாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த 5 மாநில தேர்தலில் காங்கிரஸ் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து அவங்க நினைத்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாமல் தெலுங்கானாவில் மட்டும் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இருந்தாலுமே வேறு வழி இல்லை, நம்ம சேர்ந்தே பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தில்லி மீட்டிங் போட்டிருந்தாங்க. அதில் பல சர்ச்சைகள், பல பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருந்தது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம பிரதமர் வேட்பாளராக மல்லிகார்ஜுன கார்கேவை முன்னிறுத்துறோம் அப்படின்ற மாதிரி மமதா பானர்ஜி சொன்னாங்க. அவங்க சொன்னதை அரவிந்த் கெஜ்ரிவால் அவரும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் பேசின விஷயங்களை பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கலாம் அப்படின்ற ஒரு சர்ச்சையும் கூட வந்திருந்தது. ஸோ இப்படியாக பல சர்ச்சைகளை அந்த தில்லி மீட்டிங் சந்தித்து வந்திருந்தது. அதற்கப்புறமா தான் சமீப நாட்களில் புது பிரச்சனையை திமுகவிலிருந்து கிளப்பியிருக்கிறாங்க. முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். அவர் எப்பயுமே ஸ்டேட்மெண்ட், சர்ச்சையான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதுல அவர் இதற்கு முன்னாடியும் அவர் பல விஷயங்களை செஞ்சுருக்கிறாரு. ஸோ ஒரு முறை கூட நாங்கள்லாம் எங்களை பார்த்து 3ஆம் தர மக்கள், அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களான்னு கேட்குறாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தார். ஸோ அந்த அளவுக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் எல்லாமே நாங்கள் பேசுவோம், பட் நாங்கள் ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சில பேரினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு சொல்லிவிடும். ஸோ அந்த மாதிரி தான் அவர் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. நார்த் இந்தியாவிலேருந்து, தட் இஸ் ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வராங்க. அவங்க என்ன வேலைக்கு வராங்க? அதிகமான வேலைன்னு பார்த்தோம்னா கட்டட வேலைக்கு வராங்க, இல்லைனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட்டை க்ளீன் பண்ணக்கூடிய வேலையை அவங்க தான் செஞ்சுட்ருக்கிறாங்க. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டினுடைய கழிவறையை கழுவுறதுக்கு தான் ஹிந்தி படித்த மக்கள் இங்கே அதிகமாக வராங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி தில்லி மீட்டிங் இப்போ தான் சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ அந்த மீட்டிங்கில் இந்த ஹிந்தி சர்ச்சை அப்படின்றது ஒரு பெருமளவில் பேசு பொருளாக இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் ஹிந்தி படித்தோம் அப்படின்னா டாய்லெட் தான் கழுவ முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதற்கு பீகார்லேருந்து ஒரு எதிர்வினை வந்திருக்குது. லல்லு பிரசாத்தினுடைய பையன் தேஜஸ்வி யாதவ் பதிலடி கொடுத்துருக்கிறாரு. திமுக ஒரு பாரம்பரியமான குடும்பம், சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய கட்சியாக இருக்குது. கருணாநிதியினுடைய வழிவந்த அந்த குடும்பத்தினுடைய ஒரு பர்சன், அந்த கட்சியை சேர்ந்த ஒரு முன்னாள் எம்பி, முன்னாள் மத்திய அமைச்சர், அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் எதிர்பார்க்கல. இது எங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுக்குது, இது கண்டனத்திற்குரியது அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கிறாரு முதல் ஆளாக. இன்னும் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் அப்படின்னு மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே சனாதன தர்மம் விஷயத்தில் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களை தாண்டி மமதா பானர்ஜி வரைக்கும் ஒரு தர்ம சங்கடமான சூழலை அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. மமதா பானர்ஜிலாம் இவங்களுடைய ஸ்டாண்டுக்கு அப்போசிட்டாக தான் நின்னாங்க. நான் எல்லாத்தையுமே ஆதரிக்கிறேங்க, நான் சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்றத மமதா பானர்ஜி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 3 மாநில தேர்தலில் இந்த இந்திய அலையன்ஸ், குறிப்பாக காங்கிரஸ் பெருமளவில் அதிக அளவில் சீட் ஜெயிக்காமல் போனதற்கு இந்த சனாதன தர்ம எதிர்ப்பு, ஒழிப்பு இதுவும் ஒரு காரணம்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் மறுபடியும் இந்தாங்க அடுத்த லட்டு அப்படின்ற மாதிரி பிஜேபிக்கு கொடுத்த மாதிரி அங்கிருந்து ஹிந்தி படித்துட்டு தமிழகத்துக்கு வர்றவங்க எல்லாருமே டாய்லெட் தான் க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன விஷயம் நார்த் இந்தியாவில் இன்னமும் ஒரு பேசு பொருளாக மாற்றும். ஸோ இது எல்லாமே எப்படி வடக்கு தெற்குன்னு ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்களை, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மட்டமானவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், நாலேஜ் இல்லாதவர்கள், மத வெறியர்கள், கோமூத்ரா இந்த மாதிரியான விஷயங்கள் வழியாக அந்த மக்களை, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரி பிராண்டிங் பண்ணுறாங்க, என்ன மாதிரி நினைத்து வச்சுருக்கிறாங்க, என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றத போயிட்டு அந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய பிராந்திய மொழிகள்லையும் ஹிந்தி மொழியிலையும் மொழிபெயர்த்து அந்த மக்கள்கிட்ட கொண்டு போகும் பொழுது, ஸோ இது கிரவுண்ட் லெவலில் அந்த ஹிந்தி பேசக்கூடிய மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கும், ஏற்கனவே இந்த ஹிந்தி ஹார்ட்ல கிங்காக மோதி இருக்கிறாரு. ஸோ இது பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் ஒரு மைலேஜை எடுத்து கொடுக்கறதுக்கான வேலையை இவங்க இங்கேருந்து சிறப்பாக செஞ்சுட்ருக்கிறாங்க. நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் தெரியாமல் சொல்லிட்டேன், வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் தொடர்ச்சியான இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இந்தி கூட்டணிக்கான ஒவ்வொரு செங்கலையும் எடுத்து உருவக்கூடிய வேலையை சிறப்பாக செஞ்சுட்ருக்காங்கன்னு தான் பார்க்க முடியுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.